ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம டெவன் கான்வே இன்னும் கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கூட தான் இருக்கார். எங்கே போனாலும் அவர் கூட தான், சென்னை அணி கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம டெவன் கான்வே சென்னை அணியில் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று விட்டுருப்பாங்க. அதனால் அந்த உன்னைய கான்வே சென்னை அணியில் இருக்கார் எதுன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்சு, சிஎஸ்கேக்கு முக்கியமான மேட்ச்சு. அதோட பிளேயிங் லெவல் என்ன எதுன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம கான்வே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி இன்ஜுரியில் இருக்காருங்க. அவருக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்லாம் எடுத்துட்டாங்க. ரிச்சர்ட் கேல்சன் எடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலர். அதனால் அவர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் எடுத்துட்டாங்க. உன்னைய கான்வே சென்னையில் இருக்காருன்னு நிறைய கேள்வி வந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கான்வே அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இது குடும்பம் மாதிரி, இந்த குடும்பத்தில் தான் நான் இருப்பேன், என்னை விட்டு படுறதுக்கு எனக்கு மனசு வரமாட்டேதுன்னு சொல்லியிருக்காருங்க. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு ஃபேமிலின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால் அந்த ஃபேமிலி இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அதனால் ஐபிஎல் முடிகிற வரைக்கும் நான் எங்கள் ஃபேமிலி கூட இருக்கேன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லியிருக்காருங்க. ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, அவங்க எப்படி அவங்களோட பிஹேவ், தோனி எப்படி வழி நடத்துறாரு டீமை அப்படின்னு தெரியும். அதனால் கான்வேவே அந்த டீமில் இருக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு இருக்கார். அதனால் எங்கே போனாலும் சென்னை அணியை கூட போயிட்டு நிறைய லேர்ன் பண்ணுற வேர்ல்டு கப்புக்கோசரம் நான் ரெடி ஆகிட்டு நல்லா லேர்ன் பண்ணிக்கின்னு தயாராகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது கான்வே இந்த மாதிரி பேசியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எல்எஸ்ஜி கூட மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான மேட்ச்சுங்க சென்னை அணிக்கு. லாஸ்ட் மேட்ச் தான் அவங்க கூட எல்எஸ்ஜி அவங்க கிரவுண்டில், அவங்க ஓன் கிரவுண்டில் போய் ஆடி தோத்துட்டோம். அவங்க திருப்பி நம்ம கோட்டை சேப்பாக்கத்துக்கு வராங்க. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி மேட்ச் வின் பண்ணி ஆகணுங்க. அது மட்டும் இல்லாமல் பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத பிளேயர் பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் சகர் இங்கே ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். கண்டிப்பாக அவர் இந்த மேட்ச் ட்ராப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மோயின் அலி போன மேட்ச் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இந்த போட்டியில் இருப்பார். அது இல்லாமல் ஸ்பின்னர் வேறு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரவிச்சந்திரனை இந்த மேட்ச்சு ட்ராப் பண்ணலான்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு ஒரு 2 மேட்ச் தான் நல்லா விளையாடினார். அதுக்கு மேலே அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு எதுவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதனால் அவருக்கு பதிலாக மொயின் அலி ஓப்பனிங் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நல்ல பிளேயர் தாங்க மொயின் அலி, நல்லா ஆடியிருக்காரு. டொமஸ்டிக் மேட்ச்லாம் ஓப்பனிங் பண்ணியிருக்காரு. இங்கிலாந்து அணிக்கோசரம் கூட ஓப்பனிங் பண்ணி ஆடியிருக்காரு. அதனால் நம்ம மொயின் அலி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குங்க. அவர் ஓப்பனிங் ஆடினா கண்டிப்பாக ஒரு அதிரடியாக ஆடுவாருங்க. நல்ல ஓப்பனிங்கில் ரன் ஏறிடும். நம்ம தோற்ற மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரன் வராது, நிறைய விக்கெட் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் தலை தோனி அடித்து ரன் ஏற்றுற மாதிரி தான் இது வரைக்கும் போயிருக்கு. அதனால் நம்ம மொயின் அலி ஓப்பனிங் போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டார்டிங் கொஞ்சம் ரன் ஏற்றி கொடுத்துருவார். நம்ம ரஹானேவோ இல்லை ருத்துராஜ் கூட கொஞ்சம் தள்ளி ஆடினாங்கன்னா ஒரு லாஸ்ட்டில் ஃபினிஷிங் ஜடேஜா தோனி ஆடுறது கரெக்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் போலிங் பார்த்தீங்கன்னா தீபக் சகர் சுத்தமாக ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். அவர் ஒன்றுமே இந்த சீசனே கையும் வரல காலும் வரலன்னு தான் சொன்னோம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. அவருக்கு பதில் நம்ம ஷர்துல் தாக்கரே இறக்கலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கொல்கத்தா நைட் ரைட்ஸ் அன்றைக்கி ஆப்போசிட்டாக சூப்பராக போட்டாருங்க. 15வது ஓவர்லாம் டெத்தில் ஒரு 3 ரன் கொடுத்தாரு. அந்த போட்ட ஓவர் தான் ஒரு வின்னிங்க்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அதனால் அவரே திருப்பி எடுத்துகிட்டு வரலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா போலிங்கு நம்ம தீக்ஷனா, ஸ்பின்னரு நல்லா இருக்காங்க. மேக்ஸிமம் அதே காம்பினேஷன் லாஸ்ட் மேட்ச் அதே லெவல்ஸ் தான் போவாங்க. ஒரு சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தீபக் சகரை ட்ராப் பண்ணிட்டு ஷர்துல் தாக்கரை பிளேயிங் லெவலில் வருவார். அப்புறம் டேனியல் மிச்சல் கேட்பீங்க. டேனியல் மிச்சல் அவர் இன்னும் நம்ம சிஎஸ்கேக்கு டச்சுக்கு வரலுங்க. அந்தளவுக்கு ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணல சொல்கிற மாதிரி. ஆனால் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவர் திரும்ப ஒரு நாள் காட்டுவார், பார்க்கலாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 3 மேட்ச் அவங்க ரெஸ்ட்டு கொடுக்கலாங்க. ரெஸ்ட்டு கொடுத்துட்டு சமீர் ஈசி அதுமாரி ஒரு யங் பிளேயருக்கு இன்னும் சான்ஸ் கொடுத்து அவங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு எதிர்பார்க்கலாம். அதனால் சென்னை அன்றைக்கி இன்றைக்கி மேக்ஸிமம் எந்த சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. பண்ணால் ஷர்துல் தாக்கரை மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க தீபக் சகருக்கு பதில். நம்ம டேனியல் மிச்சலை சப்போஸ் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நம்ம மொயின் அலி ட்ராப் பண்ணிட்டு நம்ம டேனியல் மிச்சல் தூக்கி ஓப்பனிங் கூட போட்டுடலாங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் அதிரடி ஆடுற பிளேயர். மிடில் தானே வந்து தள்ளி ஆடுறது கஷ்டமாக இருக்குது, வந்து ஓப்பனிங் தானே ஒன்று அது ரெடியாக அடிச்சுட்டு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம். அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக சென்னை அணி மஸ்ட் வின் மேட்ச். இன்றைக்கி ஜெயிச்சாதான் ஒரு புள்ளி பெட்டியில் ஆல்ரெடி 4வது இடத்துல இருக்காங்க. ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக புள்ளி பெட்டி கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுதுன்னு நிறைய சான்ஸ் இருக்குது. ரன் ரேட் நல்லா இருக்குது நம்ம சென்னை அணி இது. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக சென்னை அணி வெற்றி பெறும் நான் நினைக்கிறேங்க. எத்தனை வேளை சென்னை அணி இன்றைக்கி வின் பண்ணணும். உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்டில் உங்களோட பிளேயிங் லெவன்ஸ் ஒன்று போட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.